அங்கேயும் இதே மாதிரி இங்கே தோப்பாங்க. சொல்லுங்கள். ஏற்படலாம். நீங்களே சொல்லிவிட்டு என்ன வாயில் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமாக நான் அப்படி ஒரு இதே இடத்துல நீங்கள் வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிவிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிவிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு, தகவல், மெசேஜு, பாராட்டு. நான் அதை நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனுஷன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன், இப்போ லியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோடு அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீதம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி இவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்ப்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காக தான் அவர் வருவார், ஒரு இதுக்காக. அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க.